இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். துருவன கேரட் 3 கப் இதில் சேர்த்துக்கோங்க. கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கேரட் துருவுறது மட்டும்தாங்க கஷ்டம், மற்றபடி ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி இது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் முதல் நாள் கேரட் துருவி வச்சுட்டு அடுத்த நாள் ஏஞ்சி கடகடன்னு செஞ்சிடலாம். பால் நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மூணு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேரட்ல ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கனால இந்த அல்வாவுக்கு ரொம்ப சர்க்கரை தேவைப்படாது. கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான பாலில் 20 நிமிஷம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷன் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்ல அல்வா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த பாதாம், முந்திரி, திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, கடாயில் ஒட்டாமல் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேரட் மட்டும் துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.